குட் மார்னிங். குட் மார்னிங். டிஃபன் எல்லாம் ஆச்சுங்களா? எங்க அந்த பையன் இருக்கா? பையா கொஞ்சம் வெளியே வாடா, அக்கா வந்திருக்காங்க. அப்படி சந்தேகமா பார்க்காதீங்க, எந்த தப்பும் நடக்கல. வேணா கேட்டு பாருங்க. இது என்ன இது? அட வாய் திறந்து பதில் சொல்லுமா, ஏற்கனவே சந்தேகப்படுறாங்கல்ல. ராத்திரி அவர் ஏதேதோ பண்ணாரு. ராத்திரி எது? கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லுமா. நான் கீழே படுத்திருந்தேன். சரி, என்ன பையன் நினைச்சு மேல படுன்னு சொல்லிட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. இல்ல யதார்த்தமா பையன் நினைச்சு கட்டி பிடிச்சேன். அதுக்கப்புறம் பொண்ணுன்னு ஒத்துக்கிட்டேன். அவ்வளவுதானா? ராத்திரி நீ மட்டும் தான் உள்ள படுத்துட்டு இருந்த, வெடிய வெளியே பணியில நான் படுத்துட்டு இருந்தேன்ல, அதையும் சேர்த்து சொல்லு. ஆமா. ஜெனூன். இப்ப நம்புறேன். சரி சரி, வா போலாம். ஓகே, நான் ரெடி. மிஸ்டர் மதுரை, இப்படி இப்படி நீங்க எதுக்கு சார்? இல்ல நேத்து நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்களே, அதனால என் ஒர்க்கே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சேன். இந்த பொண்ணு சுத்தமான பாதுகாப்போட பாத்துக்கிறதா உங்களோட ஒரே ஒர்க். அப்ப இப்போ நாங்க 2 பேரும் மாத்திரம் போறோம். அது 2 லேடிஸா போறீங்களே, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நாட்டை ஆள்றதே லேடி தானே? தப்புதான். யார் நீங்க? என்ன தெரியல. நான் தான் ருத்ரா. நீ செத்து போயிட்டதா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இப்படி உள்ள வாங்க. இது பாருங்க, ஒரு போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இவங்களுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணி ஒரு செட்டப் பண்ணிருக்கோம். எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது வீடியோ கேசட் கொடுத்து வச்சிருந்தாரா? இல்லையாமா. நான் சொல்றேன், நாங்க இங்க வந்து போனதையோ, குறிப்பா ருத்ரா உயிரோட இருக்கிறதையோ நீங்க வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஒரு போலீஸ் மேட்டர். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க. தேங்க்யூ. மீசை ஓட்டு.